கருப்பசாமி படிச்சிருக்கா மறை சொல்றேன். கருப்பசாமி என்னோட கனவு வந்து புடிவாதமா சில இது பண்ணிட்டு பேசுறதே இல்லை சார். என்கிட்ட பேசுறது இல்லை சாமி. நானும் போகாத ஆலயங்கள்ல போகாத இடம் இல்லை சாமி. அதே போல் நான் போயிட்டு போகிற இடமெல்லாம் விரயம் தான், செலவு தான் பண்ணியிருக்கிறேன். ஒழிஞ்சு எனக்கு விளக்கம் தெரில சாமி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. குடும்பத்துலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இதாக தான் இருக்குது சாமி. அப்படி இருக்கும்போது கருப்பசாமி ஒரு நாள் வந்து நான் உங்கள்கிட்ட வாக்கு கேட்டுட்டு போனேன் சாமி. வாக்கு கேட்டு போனதுலேருந்து கருப்பசாமி இவ்வளோ நாளாக வராதவர் வந்தார் சாமி. ஆனால் வந்துட்டு ஒரே நாளில் போயிட்டார் சாமி. அதே போல் வந்து போனது எப்போ வந்துட்டு வராமே இருந்து எங்கே போயும் வராமல் இருந்து இந்த ஆலயத்துக்கு போய் எப்போ வந்தாரோ அப்பயே நம்ம மேலே நம்பிக்கை அதிகமாகி போச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது கருப்பசாமி வந்தார், ஒரே நாளில் போயிட்டார் சாமி. என்ன தெரியல சாமி. இன்னும் வந்து அவர் ரெகுலராக வரணும் சாமி. நான் வந்து நான் வேற யாரும் இது கேட்கல. என் வீட்டுக்கார ஏன் கூட இருக்கணும்னு தான் நான் இது பண்ணுறேன். வேண்டாம் அதை தவறி சிலது போயிட வேண்டாம் சாமி, எங்களுக்கு திருத்தி குடுசாமி அப்படின்னு சொல்லி தான் உன்னோட கேள்வி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே போல் ஃபோன்லாம் பேசுவார். ஆனால் வந்து நேரில் வந்து என்ன போயிடுவார். இந்த ஃபோனும் அப்போ பண்ண மாட்டார். புரியுதா? உன் மேலே அப்போ உன்னை பார்த்தாவே பிடிக்காது. ஃபோன் பேச மாட்டார், வீட்டுக்கு வர மாட்டார். ஆனால் என்னோட ஆலயத்திற்கு வந்ததுக்கப்புறம் நான் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் வந்தார். இப்போ ஃபோனில் கான்டாக்ட் என்ன பண்ணுற ஏது பண்ணுற இதெல்லாம் இது பண்ணுறாரு. மிக விரைவில் என்னோட எப்பவும் ரெகுலராக இருக்க மாதிரி சேர்த்து வை சாமி. எந்த இதுவும் இல்லாமல் எங்கள் குடும்பம் சேமமாக இருக்கணும். நான் காலத்துக்கு உன்னோட ஆலயத்தை மறக்க மாட்டேன் சாமி. நான் கம்பல்சரி நான் வந்துட்டு போயிடுறேன் சாமி. அதான் உன்னோட கேள்வி அதானே? வர வச்சிட்றேன். ரெகுலராக வர வச்சு உன் வீட்டில் உன்னுடைய பால் வச்சு கொடுத்துட்றேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். இந்த கருப்பு ஆபத்துக்கு துணையா இருப்பான், உன்னை கைவிட மாட்டான்.